தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு நாள் இரவே ஒரு தாம்பாளத்தில் மா பலா வாழை முக்கணிகளை வச்சு வெற்றிலை பாக்கு வச்சு ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு அதுக்கப்புறமா நாணயங்கள் இல்லைன்னா ரூபா நோட்டு தங்கமோ வெள்ளியோ அதில் வச்சுட்டு ஒரு கண்ணாடி வச்சுட்டு படுத்துடணும். காலையில் எழுந்து நம்ம அதை முதல்ல பார்க்குறது அப்படிங்கிறதை கணிக்காணுதல் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி பார்த்தா நமக்கு அந்த ஆண்டு முழுக்க நீடித்த ஆயுளும் நிறைந்த செல்வமும். சித்திரை முதல் நாள் அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதோட இல்லாமல் அவங்க கிட்ட காசும் வாங்கிக்கணும். ஏன் காசு வாங்கணும்? வருஷப்பிறப்பன்னைக்கு காசு கிடைச்சா வருஷம் முழுக்க காசு கிடைக்கும் இல்லையா? குழந்தைங்க மாதிரி சொல்றதா இருக்குல்ல, அப்படித்தான் பெரியவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. வருஷப்பிறப்பன்னைக்கு பெரியவங்க சின்னவங்களுக்கு காசு கொடுக்கணும். சின்னவங்க பெரியவங்க காலில் விழுந்து அந்த காசை மரியாதையாக வாங்கி பணப்பெட்டியில் கொண்டு போய் பத்திரமா நம்ம வச்சோம் அப்படின்னா வருஷம் முழுக்க பணப்பெட்டி நிறைய நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய ஆசீர்வாதம். இந்த வருஷத்தில் இந்த மாதிரி நம்ம பெரியவங்க கையால் காசு வாங்கி நம்முடைய பணப்பெட்டியில் வச்சு தனவரவு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு லக்ஷ்மியை பிரார்த்தனை பண்ணிக்கலாம்.